ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ரிச் ப்ரோட்டீன் பிரியாணிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு வெஜிடேரியன் பிரியாணி தான். நீங்கள் நான்வெஜ் பிரியாணி, அதாவது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஈடாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை வச்சுட்டு அந்த வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, அதை தாராளமாக நல்லா ஊற வச்சு வேக வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி நான் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பாசுமதி அரிசி அல்லது நார்மலாக சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் செய்யலாம். இப்போ இதுக்கு ஒரு பிரியாணி மசாலா சிம்பிளாக அரைக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2-3 வரமிளகாய், ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் எவ்வளோ காட்டணுமோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது ஒரு சிம்பிளான பிரியாணி மசாலா, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இந்த வெள்ளை சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அடுத்த நாள் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 150 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில், நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த வாசனை பொருட்கள், பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் சேர்த்துருக்குறேன். நீல வாக்கில் கட் பண்ணி இதை நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும், ப்ரௌனில் ஒரு 3/4 பாகம் நல்லா வதக்கி எடுக்கணும். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சத்தான இந்த பிரியாணி. இந்த வெங்காயம் நல்லா வதக்கினோன்னே ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி நீல வாக்கில் சேர்த்துருக்குறேன். 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நான் இன்றைக்கி வடித்து தான் செய்ய போகிறேன் இந்த பிரியாணி. அதுக்காக தண்ணி ஒரு 2 லிட்டர் அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இது சரியான அளவில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிரியாணிக்கு சூப்பர் டிப்ஸுங்க. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா வாசனையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா கை நிறையா கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அல்லது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி அளந்து தான் சேர்க்கணும். நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கிறதுனால, பாஸ்மதி அரிசினாலும் அளந்து சேர்க்கணும். இப்போது 2 கப் அளவுக்கு தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணி இருந்ததுங்க, அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்து லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. இன்னும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 கப் அரிசி சேர்த்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணி இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தண்ணி நம்ம கொதிக்க வச்சோம்ல, அந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு. அரிசி இது கூட போட்டு ஒரு 3/4 பாகம் வேக வச்சு நம்ம வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்படி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நோய் நொடியே இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை அப்படியே இந்த கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. என்னோடய சேனலில் எதுவுமே ஈஸியானது நான் போடவே மாட்டேன். ஏதோ 1-2 சமையல் வேணால் இருக்கும், ஆனால் எல்லாமே ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வடித்த சாப்பாடை இது கூட சேர்த்துக்கோங்க. பிரியாணி கூட லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. தண்ணி அளவு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே அளவில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேக வைக்கிறதுக்கு, அரிசி வேக வைக்க எவ்வளோ வேணாலும் தண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது கூட கொதிக்க வைக்கிறதுக்கு, பிரியாணி செய்கிறதுக்கு 3 கப் அரிசினா 3 கப்பு, 1 கப் அரிசினா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் தோசைக்கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே தான் நான் வைக்க போகிறேன். அடிகனமான பாத்திரமாக இருந்தால் அப்படியே டைரெக்டாக அடுப்புலேயே வச்சுக்கலாம். மூடி போட்டு நம்ம சாப்பாடு வடித்த தண்ணி அது மேலே வச்சுருங்க. கரெக்டாக 1/4 மணி நேரம் மீடியம் ஹீட், லோ ஹீட் அப்படி மாற்றி மாற்றி 1/4 மணி நேரம் வச்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக நல்லா வாசனையாக தயாராகிரும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உதிரி உதிரியாக சாப்பாடு நல்லா இருக்குது.
இதே அளவுகள் தண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. அதாவது பாஸ்மதி அரிசியாக இருந்தால் இன்னும் ஒரு டம்ளர் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து தயார் பண்ணிட்டோம். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் பிரியாணிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, அதாவது கேரட் ஒரு 2 கேரட் நல்லா துருவி எடுத்துகிட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.